கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, அப்போதும் என்னருகே. அங்க என்ன சத்தம்? இப்ப வந்தேன்னா பாரு, எப்ப பார்த்தாலும் சண்டை தான் ரெண்டு பேருக்கும். இந்த வர்றேன் உங்களுக்கு. இவ பெரிய வரைபட கலைஞர், வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ உன் வேலையை பார்த்து போ. நீ உன் வேலையை பாரு. நீ மூடுறீ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், அம்மாட்ட கொடுத்து 2 பேரும் சாப்பிடுங்க. சரிப்பா. ஐ கேக்கா, தேங்க்ஸ் பா. முனி, பிள்ளைக்கு கேக் வேணும், முனி எடுத்து கொடுக்கலையா? வெளியில ரொம்ப மழையா இருந்துச்சு. மழைக்கு நேரம் ஒதுங்கிட்டு தான் அந்த இடத்துல நின்று வாரேன். அப்படி பிள்ளைங்க கேக் கேட்டாங்களே, பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போமான்னு அந்த இடத்துல வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைங்களுக்கு முதல்ல கேக் வச்சு கொடு. வாங்கிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? சரி, வந்த உடனே முதல்ல போனை கீழே வச்சுட்டு பிள்ளைங்க கிட்ட 2 வார்த்தை பேசுங்க, என்கிட்ட 2 வார்த்தை பேசுங்க. ஆபீஸ்ல இவ்வளவு நேரம் டயர்டா வேலை பார்த்துட்டு இப்பதானே வந்திருக்கேன். யார் யார் என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்க, எதுவும் அர்ஜென்ட் இருக்கான்னு தெரியல. ஆபீஸ்ல நிப்பாட்டி வச்சுட்டு வந்துடணும். பிள்ளைங்களோட வீட்டுக்குன்னு வந்தானா இங்க வந்துடணும். அட சொன்னா கேளுங்களேன், அந்த போனை தான் கீழே வைங்களேன். நீ முதல்ல கேக் வச்சு கொடுமா, ஒரு சாப்பிட செலவு கீழே வச்சுக்கிடுறேன். ஒரு வார்த்தையாவது சொன்னா கேட்க மாட்டேங்க. இந்த சண்டை இப்ப 2 பேரும் இது வந்து மத்தியானத்துல இருந்து இவளுக்கு 2 பேரும் இப்படிதான் சண்டைன்னு போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்த்தாம வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் தருவாமா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, இருந்தாலும் சண்டை, இல்லாட்டியும் சண்டை. சண்டைலாம் போடக்கூடாதுமா. அப்ப எல்லாரும் சேர்த்தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். காலையில இருந்து கத்துன்னு கத்துன, ஒண்ணுமே பதில் சொல்லல, கேட்கல. இப்ப பாருங்க சரிப்பான்னு பாப்பா. பிள்ளைங்க வளரும் போது எல்லாம் சரியாயிருவாங்க. அப்பா வந்தோன்னு ஒரு நடிப்பு நடிச்சிருவாளுங்க. நீ என்ன டிராயிங் ஆர்டிஸ்டா? அந்தா எடுத்து சாப்பிட வச்சுட்டு நீ உனக்கு ஒண்ணு சாப்பிடு. எல்லாரும் சேர்த்தா வாங்கி சாப்பிடு. எடுத்துக்கிறேன். ரொம்ப தான் பேசிட்டு இருக்கா. சண்டை போடாம சாப்பிடுங்கம்மா. சரி, நல்லா இருக்கலாடி. வேலைலாம் எப்படி போச்சு? எனக்கு பிடிக்காத ஃப்ளேவர். வேலை ஆபீஸ்னாலே பயங்கர டென்ஷன் தான். வேலை கூடிட்டே இருக்கு. அனக்கு பிடிக்குமாடி? காலையில இருந்து ஒரே சேட்டை, எடுத்த இடத்துல வைக்க மாட்டேங்கிறாளுங்க. சின்ன பிள்ளைங்கம்மா, இவ்வளவு பெரிய வளர்ந்துட்டாங்க, இன்னும் சின்ன பிள்ளைங்கன்னா. பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு போற வரைக்கும் தாப்பும் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்க தான். எல்லாம் சரியாயிரும், கொஞ்ச நாளைக்கு போய் சரியாயிரும். எப்படி போற வீட்லயும் போய் நான் அம்மாவை சொல்லி திட்டுவாங்க, இப்படி வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்பவே சில இதெல்லாம் பழக்கி விடணும் அவங்களுக்கு. பழகி விடுவாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் பழகி விடுவாங்க. எப்ப பாரு எங்க அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்ல, எப்ப குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்படிதான் இருப்பாங்க. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லாவே திட்டிட்டே இருக்காங்கப்பா. சரிம்மா, அன்பா சொல்றேன். அன்பா சொல்லுமா, பிள்ளைங்க கேட்டுக்கிடுவாங்க. அன்பா சொன்னாவா? கத்துன்னு கத்துறேன், எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி ஒண்ணு காதுல விழ மாட்டேக்கு, கேட்க மாட்டேன். அன்பு சகலத்தையும் தாங்கும். நீ அன்பாவே சொல்லுமா. 2 நாளைக்கு உங்களை அன்பா இருக்க சொல்லி வீட்டுல விட சொல்லணும், அப்பதான் சரி வரும். யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்கம்மா, யாருன்னு பாருமா. ஆமா, போய் பாரு, சவுண்ட் கேக்குது. ஓடி நீ போ. இந்த பாருங்க, இந்த சண்டை தான் காலையில இருந்து நடந்துட்டு இருக்கு. பாருமா, யாரும் வந்திருக்கான்னு பாரு. எல்லா வேலையும் இப்படி பொத்தியே பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கோங்க, நானே செஞ்சிட்டு இருக்கேன். என்ன ஆச்சரியமா இருக்கு. வாடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறேன். வாடி, உட்காரு. நீ உட்காரு. இரு, நான் கூட்டு வரேன் என் வீட்டுக்காரர். சரிங்களா? பாருங்க யார் வந்திருக்கான்ட்டு. நல்லா இருக்கேன். பேசலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. பிள்ளைங்களா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, போயிட்டு பிரேஸ்லெட் சொல்லுங்கம்மா. போங்கப்பா. அப்பா வேற. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பிரேஸ்லெட் சொல்ல வேண்டாமா? இது கூட உங்க சண்டை கிளாஸ் சொல்லி கொடுக்கலையாமா? ஆமா, சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தாங்கன்னா போய் கேளுங்கம்மா. வாங்க பிரேஸ்லெட், இப்படி இருக்கீங்க, போய் கேளுங்க. கொஞ்சம் உங்களுக்கு தப்பா நினைப்பாங்கல்ல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி இருடி, நான் உனக்கு கேக் எடுத்துட்டு வரேன். டாடி சாப்பிடு. சரி, பிள்ளைங்களா எத்தனை கிளாஸ் படிக்கிறாங்க? ஒருத்தி நெடு நின்னாலே, அவ 10th போயிருக்கா. இந்த குட்டச்சி இப்பதான் 8th போயிருக்கிறா. சரி, பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது நல்லாதான் போயிட்டு இருக்குது. பிஸியாவே தான் ஓடிட்டு இருக்கிறோம்.
என்ன பண்றது, கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அப்படியே ஓட்டமா இருக்குது, ஒருத்தர் பாத்துக்கவே முடியலன்னு. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. சரி கேக்க சாப்பிடு. ஐயோ கேக்கா? நான் கேக் சாப்பிட மாட்டேனே. ஏன் என்னாச்சு? கேக் சாப்பிட மாட்டேயா நீ? எனக்கு கேக்னா நான் சாப்பிட்டதில்லை, எனக்கு பிடிக்காது. சரிடி, பாய், பாப்போம், இன்னொரு நாள் வரேன். எனக்கு தான் கேக் வச்சாங்க. நீ குடு. அம்மா எனக்கு தான் வச்சாங்க. அப்ப எனக்கு வாங்கி வந்தாங்க. பிள்ளைகளா, இந்த ரிவைவல் கிட்ஸுக்கு ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டுக்கு போறேன். ஆமா, அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, ஏசப்பா பிள்ளைங்களா இருக்கிறாங்களா, இல்ல ரொம்ப சேட்டை பண்ற பிள்ளைங்களா இருக்கிறாங்களா, நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களான்னு பார்க்க போறேன். சரி வாங்க வாங்க, இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறேன், போய் பார்க்கலாம். தெரியாம போலாம். யாரும் சொல்ல வேண்டான்னு டன் 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 அமைதியா போய் பார்க்கலாம். என்னடா இந்த வீட்டுல 2 பிள்ளைங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. கேக் விழுந்துட்டு எல்லாம் உன்னாலதான் நான் சாப்பிட்டேன். உன்னாலதான். இந்த வார பிள்ளைகளா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க 2 பேரும்? கிறிஸ்மஸ் தாத்தா. நான் உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா தான் வந்தேன். ஆனா நீங்க இங்க பண்றத பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி உட்காருங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப பேச வேண்டி இருக்குது. சரி தாத்தா. நான் ஒண்ணுமே பண்ணல தாத்தா, எல்லாம் இவளாதான். தாத்தா நான் இல்ல தாத்தா, அவதான். ஏய், 2 பேரும் ஒருத்தர் மாத்தி சொல்றீங்க. ஆனா நான் அப்பளையே வந்து உங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். 2 பேரும் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க, எதிர்த்து சண்டை போடுறீங்க, ஒருத்தர் குறை சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பிரைஸ் லார்ட் சொல்ல சொன்னா அது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நீங்க என்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது. உங்க ஹார்ட் ஃபுல்லா அவ்வளோ அழுக்கா இருக்குது. ஆனா வீட்டை பாருங்க, எவ்வளோ அழகா நீங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. வெளிப்புற அழகு முக்கியம்தான், ஆனா அதை விட ஜீசஸ் நம்ம கிட்ட விரும்புறது உட்புற அழகு. நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம அழகா இருக்கணும்னா நல்ல குணங்கள் வேணும் பிள்ளைகளா, புரியுதா? இனிமேலாவது இப்படி சண்டை போடாதீங்க. அம்மா அப்பா உனக்கும் கேக் வாங்கி கொடுத்தாங்க, அவளுக்கும் வாங்கி கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா கேக்கு தான், அது நீங்க பாதி கூட எடுத்து அழகா சாப்பிட்டுருக்கலாம். ஆனா 2 பேரும் பாருங்க, இப்போ கீழே விழுந்து அது வேஸ்டா போயிருச்சு. இனி அதை கிளீன் பண்ணணும். உங்க மம்மி டாடிக்கு எவ்வளவு கஷ்டம் அது. கவனிங்க 2 பேரும், உங்க ஹார்ட் 2 பேருடைய ஹார்ட் ரொம்ப இருளா இருக்குது. அந்த இருளை போக்கதான் ஒளியாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசப்பா பிறக்கிறத கொண்டாடுறது மட்டும் கிறிஸ்மஸ் இல்ல, அந்த இயேசப்பா உங்க உள்ளத்துக்குள்ள பிறந்தாதான் இருளா இருக்கிற உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறும். இவ்வளவு நாள் நீங்க அப்ப இருளின் பிள்ளைகள் தான் இருக்கிறீங்க. சேட்டை பண்ணி சண்டை போட்டு கீழ்ப்படியாம இருந்தா இனிமேலாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறுவீங்களா? ஓகே வெரி குட். எனக்கு தெரியும் நீங்க சண்டே ஸ்கூல் போற பிள்ளைங்க, அதுவும் நம்ம ரிவைவல் கிட்ஸ் பாக்குற பிள்ளைங்க. நீங்க எப்படியும் மாறிடுவீங்க எனக்கு தெரியும். இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளா, நீங்களும் இப்படி தானே வீட்டுல அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி எல்லாரும் இவங்களை போல சண்டை போடுறீங்களா? இனிமே சண்டை போடாதீங்க, சரிங்களா? நம்ம எல்லாரும் இப்ப ஏசப்பட்ட ஜெபம் பண்ணலாமா? பிள்ளைங்களா, நீங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுவீங்களா? ஓகே, கை குப்புங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் இப்ப ஏசப்பட்ட மன்னிப்பு கட்டலாம். நீங்களும் பார்த்துட்டு இருக்கிற குட்டீஸ், நீங்களும் கை குப்புங்க. உங்க வீட்ல இப்படி அடம் பிடிக்கிறது, சண்டை போடுறது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாதது, இப்படிலாம் இருந்தா உங்க வாழ்க்கை இருளா தான் இருக்கும். ஆத்தா உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அன்புள்ள ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 2 குட்டி பிள்ளைகளும் இன்னைக்கு தங்க தவற ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருள்லாம் இப்போ அவங்க ஏசப்பா கிட்ட சாரி கட்டதுனால மறைஞ்சிருச்சு. ஏசப்பா,
இனிமே இந்த பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா, இவங்க உள்ளத்துக்குள்ள நீங்க பிறக்கிறதுக்காக நன்றி. இந்த ரிவைவல் கிட்ஸ் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் உள்ளத்துலயும் இன்னைக்கு நீங்க பிறக்கிறதுக்காக நன்றி. எங்க எல்லாரையும் நல்ல பிள்ளையா மாத்திட்டீங்க. நன்றி ஏசப்பா, இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், எங்க ரெண்டு பேர் உள்ளத்துல கூட சண்டை, கோபம், எரிச்சல் இப்படி சொல்லி பலவிதமான கோபங்கள் எங்க கிட்ட இருந்துச்சு, பிடிவாத குணம்லாம் இருந்துச்சு. ஆமா நாங்களும் வெளியில ட்ரெஸ் எல்லாம் நல்லா கிராண்டா பண்ணி வீட்லலாம் டெக்கரேட் பண்ணி பாவமான வாழ்க்கையோட தான் நாங்கள் எல்லாம் இப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடி இருந்தோம். நீங்களும் உங்க பாவத்தை அறிக்கை விட்டுட்டு இந்த கிறிஸ்மஸை, வெளிச்சத்தின் கிறிஸ்மஸை நீங்களும் கொண்டாடுங்க. பரவாயில்லையே, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ். இவங்களை போல நீங்களும் வெளிச்சத்தின் கிறிஸ்மஸா, இருளா இருக்க கூடாது வாழ்க்கையில. இனி குட் பிள்ளைங்களா இருக்க போறீங்க. கை கொடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, அடுத்த ப்ரோக்ராம்ல பிள்ளைங்களா உங்களை நான் இன்னொரு வீட்டுக்கு வர போறேன். அது உங்க வீடா கூட இருக்கலாம். வெயிட் பண்ணிட்டே இருங்க. இந்த வீக்ல கிறிஸ்மஸ் தாத்தா எப்போனாலும் உங்க வீட்டுக்கு வந்துருவேன். இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு வந்தது போல உங்க வீட்டுக்கு வர போறேன். பாய்.